குட் மார்னிங் காய்ஸ். நேற்று எவ்வளோ பயத்தோடவோ எக்ஸைட்டடமோ எப்படி அந்த பிளாக் பண்ணணும். இன்றைக்கி நேற்று நடந்த எல்லாத்தையும் ஒரு மேட்ச்சில் நடந்தது உள்ளுக்குள்ளே அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது தான் இந்த பிளாகு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி 2 நாள் ஆர்சிபி க்ரீனும் போட்டாச்சு, ஆர்சிபி ரெட்டும் போட்டாச்சு. அதனால் இன்றைக்கி ஆர்சிபி ட்ரெஸ் என்கிட்ட இதுக்கு மேலே இல்லை. சிமிலராக இருக்க என்னோடய ட்ரெஸ் ஆர்சிபிக்கு சிமிலராக இருக்கும். அந்த பேட்டர்னில் தான் நாங்களே கொடுத்தோம். காய்ஸ், நேற்று சாமிகிட்ட கேட்டோம், ஓரளவுக்கு நடத்தி வச்சார். நான் ரெகுலராக வரதால ஒரு நன்றி கடனும் செலுத்திட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். ஹை, பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நேற்று எவ்வளோ எக்ஸைட்டாக இருந்தனோ இன்றைக்கி அதோட அதிகமாக இருக்குது. ஏன்னா வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்களை சந்தித்து இத்தனை வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டைமில் சில விஷயத்தை பற்றி பேசுகிறோம். நான் இந்த வருஷம் நான் மற்ற விஷயத்தை விட இந்த வருஷம் இதுவாக சொன்னேன். ஃபஸ்ட்டு வர்றது மட்டும் தான் கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா எல்லாம் மாறும். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் 5 to 7 இயர்ஸில் இன்னும் ஒரு 2-3 3 இல்லை 4, அதாவது 2-3 இந்த கப்பு கன்ஃபார்மாக ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வர்றது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா டீமும் அதை இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கப்பு கவுண்ட் பிரச்சனைலாம் நடந்துகிட்டே இருக்கும் இதுக்கப்புறமா. அதெல்லாம் எனக்கு எப்பமா ஃபன்னாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போல்லாம் கப்பு கவுண்டை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை இப்போ பேசணும் அவசியம் இல்லை. சரி, அந்த டைம் வரும்போது இந்த கப்பு கவுண்டை பற்றி நான் விவரமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மாதிரி ஆல்ரெடி 2-5 கப் வச்சுருக்க டீம் சண்டை போடுறாங்க. அவங்களுக்குள்ளே எப்படிலாம் இருந்ததுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை எப்போனா தேவைப்பட்டதுன்னா பண்ணுவேன். இல்லைனா இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம். அப்புறம் இந்த சீசனோட மொத்த இதையும் பற்றி பேசுவோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சீசனில் ஃபஸ்ட்லேருந்து நிறைய பாசிட்டிவ் இன்டென்ட். ஜிதேஷ், ரஜத் 2-3 வருஷமும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாலும் ஜிதேஷ் வந்தது இன்னொரு ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது எங்கே, இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. எல்லோரும் அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி எந்த டீமும் அவ்வளோ வெளியே விட மாட்டாங்க. பட் இவங்க எப்படிலாம் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அதெல்லாம் விட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பார்க்க. ஒவ்வொரு பிளேயரையும் எப்படி எடுக்கிறாங்க, நமக்கு இங்கேருந்து எதுவும் தெரியாது. எல்லா டீமும் இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்றத தெரில. பட் இந்த டீம் சூப்பராக பண்ணாங்க. இந்த வாட்டி அவங்க ஒரு பேரையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ பர்ஸ் போகணும், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை நம்ம இதுக்கு முன்னாடி எந்த டீமும் அதை இது பண்ண மாதிரி தெரியல. எனக்கு தெரியல, மேபி பண்ணியிருக்கலாம். இந்த டீம் சூப்பராக பண்ணாங்க. அதை அவங்க ஸ்குவாடே சும்மா சூப்பராக ஜெல்லாகி நினச்ச பிளேயரை நினச்ச பைக்கு மோஸ்ட்லி எடுத்துட்டாங்க. அதுதாங்க ப்ளஸ் அவங்க ஒர்க் ஆனது. அந்த டிகே, அப்புறமா அந்த மோகபட்டா அவர், அப்புறம் டிகே கூட இன்னொருத்தர் இருப்பார் அவர், இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அப்புறம் கோச் ஆண்டி. அப்புறம் இது இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, ரஜத்துக்கு கேப்டன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரஜத்துக்கு முன்ன கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது அவரே சொல்லிட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு, டொமஸ்டிக்கில் அவருக்கு கேப்டன் கொடுத்து ஒரு வருஷம் உண்மையாக டொமஸ்டிக்லேயும் சூப்பராக பண்ணார். மத்திய பிரதேஷ் வர்சஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மும்பை கொண்டு போனார். மும்பை வர்சஸ் மத்திய பிரதேஷ் ஃபைனல் வந்தது. மத்திய பிரதேஷ் அதில் லாஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த கேப்டன்ஷிப்பு அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ரஜத்தும் ரொம்ப நல்லா ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணார். ஜிதேத்தும் வைஸ் கேப்டன் நல்லா சப்போர்ட் பண்ணார். நிறைய சில க்ரூஷியல் எல்பிடபிள்யூஸ் அண்டு கேச்சஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒருத்தரும் ஒரு மேட்ச் பண்ணது தான் இந்த டீமோட ப்ளஸ்ஸே ஆகிடுச்சு. ஒரு டீம் ஜெயிக்கணுன்னா எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணோம். அது எல்லாம் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க விட்னஸாக இருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் தலைவன் பழைய மாதிரி இல்லை. எங்கள் ஆளுக்கு கையில் இன்ஜுரி, அந்த இன்ஜுரி வச்சு புல்லிங் போட்டுட்ருக்காரு. பழைய மாதிரி வரல புவி. இருந்தாலும் இன்றைக்கி க்ரூஷியல் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அந்த குணால் நல்லா போட்டாலும், குணால் செம்மையாக போட்டார். குணால் மேட்ச்சை ஒரு சைடு பிடிச்சிட்டாரு. கடைசி டைமில் எப்படிப்பட்ட மேட்சை மாற்றுவாங்க கடைசி டைமில், அதை பண்ணுற டைமில் கரெக்டாக பூவி அந்த மற்றவங்க என்ன பண்ணாங்க, ரொமேரியோவும் மற்ற பவுலர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா பாடியை ஷார்ட் பால் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷார்ட் பால் மீன்ஸ் ஸ்லோயர் ஒன்றும் அது மாதிரி போட்டுட்ருந்தாங்க.
அதை அவங்க நல்லா பிக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே புவி என்ன பண்ணார், ஒய்ட் யார்க்கர்ஸ் இதில் வதேராக போட்ட ஒய்ட் யார்க்கரும் சீவனாரும் மாட்டிக்கினார். அதுக்கப்புறம் ஸ்டானிஸுக்கு ஒரு ஸ்லோயர் ஒன்று ட்ரை பண்ணார், பட் ஸ்டானிஸ் செமையாக கிளிக் பண்ணிட்டான். அப்புறம் என்னாச்சு, நான் சொல்லி ஐயோ எதுக்கு ஒய்ட் யார்க்கரே போயிருக்கலாமேன்னு சொல்கிறதுக்குள்ளே அடுத்த பாலே ஒய்ட் யார்க்கரு அந்த ஸ்லைஸு கையில் போய்ப்பாங்க. ஒரு ஏக்கர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற சும்மா சொல்லலை, சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கவே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஜெயிச்சதுக்கு. இன்னும் சில விஷயத்தை ஒன்றும் சுவாரஸ்யமாக ஒன்றா சொல்லி பேசிகிட்டே வரேன். அட்லாஸ்ட் எல்லோரும் ஒரு மேட்ச், கோலி, சால்ட்டு, பட்டிதர், மயங்க், படிக்கல், லிவிங்ஸ்டோன் ஒரு மேட்ச் ஆடி கொடுத்தாப்புல, ரொமேரியோ, டிம் டேவிட் முக்கியமான மேட்சஸ்லாம் ஆடினார், குணால் ஒரு முக்கியமான மேட்சஸ், பவுலர்ஸை பொறுத்தவரை ஏசிலூட்டி, யாஸ்தயால், புவி, சுயாஷ் சர்மா, இன்னும் லுங்கிகிடி, அப்புறம் ஃபஸ்ட் மேட்ச் ஆன ரசிக் சலாம், ஆல் ஓவர் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுதான் ஆர்சிபிக்கு இத்தனை வருஷமாக நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேறு என்ன, வேறு எதனா மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல, வேறு பற்றியும் பேசணும்னு நினச்சேன். உண்மையிலே பட்டிதார் கேப்டன்ஷிப் சூப்பராக பண்ணார், சும்மா சொல்லக்கூடாது. சீசன் ஃபுல்லாக சூப்பராக பண்ணார். பட் வித் பேட்லும் முன்னாடி ஆன 2 சீசன் அளவுக்கு இல்லைனாலும் இந்த சீசன் பேட் ஓகே தான். என்னென்னா நேற்று கூட ஒரு தப்பு பண்ணார், அதுதான் மேட்ச் இதுவாகிடுச்சு. இந்த டேக் ஆன் பண்ணி ஆகணும், ஏன்னா கோலி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு, யாரோ ஒரு டேக் ஆன் பண்ணணும் போனார், ஒரு 6 வந்தது, அடுத்து நல்ல பிளானோடு போட்டாங்க. அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன், பஞ்சாப் கிங்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாக சூப்பராக பண்ணாங்க. 2 டீமில் ஒன்றுமே நல்ல டீமு. பஞ்சாப் இத்தனை வருஷமாக ஜெயிச்சதில்லை, அவங்களும் அதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரேயஸும் பக்காவாக லீட் பண்ணி கொண்டு வந்தார். இந்த மேட்சும் ஆல்மோஸ்ட் இந்த போலிங் அட்டாக் இருந்ததால் தான் அவங்கள இது பண்ண முடியுது. மற்ற போலிங் அட்டாக் யாருன்னா இருந்திருந்தால் கூட அவங்க ஈஸியாக சேஸ் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் அட்டாக் சொல்லி ஆகணும். ஆர்சிபி கிட்டே இருந்தது, அதனால தான் அதுவாச்சு அவங்க. அண்டு இன்னொரு விஷயம் எனக்கு புரியல, எல்லோரும் அவங்க 230 வரணும் இந்த பிச்சில், 210க்கு மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 190, ஆனால் கடைசியில் ஒரு 10-20 ரன் ஷார்ட் தான். ஏன்னா அந்த 2 நல்ல ஓவர் போட்டு அவங்க புல் பேக் பண்ணிட்டாங்க. 190, 200 மேலே ஈஸியாக போயிருக்கோம், 190 கொண்டு வந்துட்டாங்க. அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சொன்னதை பார்த்தா, நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது தெரிஞ்சுது பால் வந்து அந்த அளவுக்கு பேட்டுக்கு வரல. மேபி மேலே போட்டால் தான் நல்லா பேட்டுக்கு வருது. குணால் கூட சொல்லியிருந்தார், ஃபாஸ்ட்டாக போட்டால் பேட்டுக்கு நல்லா வருது, பட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டோன்னா விக்கெட்லேருந்து நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிதுன்னு. அதை தான் 2 டீமும் நல்லா பண்ணாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 57 to 55 to 60 பால் ஷார்ட் பால்ஸ் ஸ்லோயர் லென்த்தில் இழுத்து தான் போட்டிருந்தாங்க அவங்க. இந்த சைடு ஆர்சிபி என்ன பண்ணாங்கன்னா நல்ல லைன்ஸ் அண்ட் லென்த் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் நல்லா ரன் போனாலும் தேர்ட் ஓவரில் வந்து திருப்பி புவி பிடிச்சி கொடுத்தாரு. ஏசுலூட் பிடிச்சி கொடுத்தா அடுத்த ஓவர் புவி நல்லா போட்டாப்புல. இதுதான் ஒரு ட்ராப் வந்தோடனே ஐயோ அந்த பையன் அடிச்சிருவானோன்னு பார்த்தேன். பட் திருப்பி குணால் பாண்டியா, இப்போ எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் நெட்டில் பார்த்துருந்தேன் கிளச் பாண்டியா பிரதர்ஸ்னு. உண்மையில் அவங்க 2 பேரும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, இந்தியாவுக்காகவும் சரி அவங்க டீமுக்காகவும் சரி. அண்டு குணாலோட ஓவர் வந்து அவுட்ஸ்டாண்டிங், ஒன்றுமே பண்ண முடியல, க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க அவங்க. சூப்பராக போட்டார். அவங்க சைட்லேருந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. இங்கிலீஷுக்கு யாருன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தால் பெருசாக மேட்சை மாறி இருக்கும். அதுக்கப்புறமா ஷெஷாந்த் வந்து கடைசியில் லாஸ்ட் 3 ஓவரில் செதறி விட்டாப்புல. அவங்களும் வின் பண்ணுறதுக்கு டிசர்வ் தான், பட் அதை நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு நாங்களே இங்கே ஜெயிக்கணும்னு இதுவாக நினைப்போம். மேபி இன் ஃப்யூச்சரில் அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆர்சிபி அடுத்த வருஷமும் ஜெயிப்பாங்கன்னு நம்புகிறேன். இன்னொன்று சொன்னேன், ஆனால் இது சொன்னால் நீங்கள் ட்ரோலாக கூட எடுத்துப்பீங்க, பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு பொட்டென்ஷியல் ஆர்சிபிகிட்ட இருக்குது. பார்ப்போம் எப்படி என்ன மாறும் டேபிள் நமக்கு தெரியாது. இதே பிளேயர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்கன்னு தெரியாது, மற்ற டீமில் என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இது ஒரு நல்ல வெற்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதோட என் சேனலில் கிரிக்கெட் வீடியோஸ் நான் சரியாக போடுறதில்ல, போடணும். இதுக்கப்புறமா ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் குமார்.